மக்கள் போற்றும் தலைவர், மக்கள் நெஞ்சில் சிம்மாசனம் விட்டு அமர்ந்திருக்கும் தலைவர் நமது கேப்டன் மட்டும்தான். ஏன்? அவர் உண்மையாக மக்களை நேசிச்சார். அதனால மக்கள் தலைவரை உண்மையாக நேசிக்கிறார். இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது யாருக்காக? தமிழக மக்களாகிய உங்களுக்காக தானே ஒழிய வேற யாருக்குமே கிடையாது. லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு வறுமை கோட்டிற்கு கீழ் மக்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்கி அனைவருக்கும் இருப்பிடம், குடிக்க தண்ணீர், பாதுகாப்பு, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு என்று உன்னதமான திட்டங்களோட மக்களுக்காக இந்த கட்சி ஆரம்பிச்சார். உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன், கேப்டனையும் தேமுதிகவையும் நம்பின யாரும் கைவிடப்பட மாட்டார்கள் என்பதை உங்கள் அண்ணியாக, உங்கள் அம்மாவாக நான் உறுதியாக தெரிவிக்கிறேன். தலைவரை நம்பினவங்க யாரும் கைவிடப்படார். ஏன்னா அவ்வளவு நல்ல மனிதர். அவர் லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர். இன்னைக்கு கூட மதுரை முடிச்சுதான் இங்க வர. எங்க போனாலும் ஊழல் 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 ஊழல். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க. ஆனா கேப்டன் தான் என்ன சொன்னார்? லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிப்பேன், வீடு தேடி ரேஷன் பொருள் தருவேன், என் மக்களை தங்க தட்டில் வைத்து தாளாற்றுவேன் என்று சொன்ன ஒரே தலைவர். உண்மையில் மக்களை உண்மையா நேசிச்சார். அதனாலதான் இன்னைக்கு தலைவருக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகம் முழுவதும் அனைவரும் கேப்டனை தெய்வமாக ஒவ்வொரு வீட்லயும் புகைப்படம் வச்சு இன்னைக்கு கும்பிடுறத நம்ம பாக்குறோம். உலகம் முழுவதும் இன்னைக்கு கூட அமெரிக்கால ஒரு ஹோட்டல்ல பெருசா கேப்டனுடைய போட்டோவை வச்சு அமெரிக்கால ஆங்கிலேயர்களே அந்த ஹோட்டலுக்கு வர்றவங்க கேட்கிறாங்க, யார் போட்டோ? இது கேப்டன் என்பவருடைய போட்டோ. அவர் வரலாறு சொல்றப்போ, ஓ சச் எ கிரேட் பர்சன் மிஸ்டர் கேப்டன் அப்படின்னு ஆங்கிலேயர்களே புகழக்கூடிய அளவு வரலாற்றை உருவாக்கி இருக்கார். அதான் தன்னை தேடி வருபவர்கள் யாரும் பசியோட போகக்கூடாது என்று வள்ளலாரின் கொள்கையை, புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் கொள்கையை பின்பற்றி இன்று அளவிலும் நமது கேப்டன் கோயிலே தினந்தோறும் 3000-4000 பேருக்கு ஒரு தினம் தவறாமல் உணவளித்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு உதவிகளை நாம் தந்து கொண்டிருக்கிறோம். இந்த வரலாறு தமிழ்நாட்டில் யாருக்காவது இருக்கா?